பாத எரிச்சல் வர காரணம் என்ன மேம்? பாத எரிச்சல்ல முக்கியமாக மேஜராக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் நியூரோபதி அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாதத்தில் நரம்புகள் இருக்கும். சில நரம்புகள் வந்து சமிக்ஞை சிக்னல்ஸை வந்து என்ன பண்ணுவோம்னா மூளைக்கு எடுத்துகிட்டு போகும். அது தடைப்படுற காரணத்தால் தான் நமக்கு பாத எரிச்சல் இருக்குது. இதாவது யூஸ்வலாக பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய், தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, யூரிக் ஆசிட், உப்பு நீர் வாதம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இதுலேயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதத்தில் வந்து எரிச்சல் அதிகமாக இருக்கும். சில சத்து குறைபாடுகள், விட்டமின் B12 டிஃபிஷியன்சி போன்றவை இருந்தாலும் பாதத்தில் வந்து எரிச்சல் ஏற்படும். ஸோ இதில் என்ன காரணம்னு பார்த்து தக்க வகையில் வந்து அதை அணுகணும். பாத எரிச்சல் இருந்தால் சுகர் இருக்குமா? பாத எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு சுகர் இருக்கலாம், சுகர் இருக்கிறவங்களுக்கும் பாத எரிச்சல் வரலாம். என்ன காரணம் அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்ததுன்னா அந்த ரத்தத்தில் அதிகமாக இருக்கிற சர்க்கரை வந்து இந்த நரம்புகள் வந்து சிக்னல்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு, மூளைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு தடையாக வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பாத எரிச்சல் வந்து ஏற்படும். ஆனால் பாத எரிச்சல் இருந்தால் சுகர் வரணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் நைட்டில் ரொம்ப பாத எரிச்சலாக இருக்கே, அதுக்கு என்ன காரணம்? இரவுல பாத எரிச்சல் அதிகமாக நம்ம இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம தூங்குறோம். ஸோ தூங்கும் பொழுது என்ன அப்படின்னா நம்ம ரெஸ்ட்டாக இருக்க பொழுது உணர ஆரம்பிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கீழே போகும். ஸோ இந்த 2 காரணங்கள் தான் பாத எரிச்சல் வருவதற்கு அதிகமாக ரீசனாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்களில் வந்து போதுமான அளவு ரத்த ஓட்டம் இல்லைனாலும் பாத எரிச்சல் அதிகமாக இருக்கும். ஏன்னா பகல் ஃபுல்லாக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கோம், அந்த பம்ப் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இரவில் அது இல்லாத பொழுது நமக்கு எரிச்சல் அதிகமாக இருக்கும். இதுக்கு எதுவும் ஹோம் ரெமெடிஸ் இருக்கா? பாத எரிச்சலை நம்ம எப்படி கையாளலாம் அப்படின்னா நார்மலாகவே பாதத்தில் வந்து தேங்காய் எண்ணெய் போன்றவை வந்து பூசலாம். இது என்ன அப்படின்னா கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணும். அதே மாதிரி குளிர்ந்த நீரில் வந்து கால்களை வந்து வைக்கலாம். வெதுவெதுப்பான வெந்நீரில் எப்சம் சால்ட் போட்டு ஒரு 15 நிமிஷம் பாதங்களை வந்து வைக்கலாம். ஆனால் அந்த 3வது சொன்னது மற்றும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா டாக்டர்ஸோட அட்வைஸின் பேரில் வந்து எடுக்கிறது நல்லது. இது முழுமையாக குணமாகுமா? கண்டிப்பாக. நம்ம இதை உரிய முறையில் பார்த்து என்ன காரணம்னு தெரிஞ்சு அணுகணும் அப்படின்னா இந்த பாத எரிச்சல்லேருந்து முழுமையாக நம்ம வெளிவரலாம். ஏதோ ஒரு மாத்திரை போட்டால் நமக்கு இது உடனே சரியாயிடுமா அப்படிங்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கு நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு, இங்கே நரம்புகள் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கா, ரத்த நாளங்களும் பாதிக்கப்பட்டிருக்கா, இதெல்லாம் ரொம்ப க்ரானிக்காக ரொம்ப நாள் நம்ம செய்த தவறோட வந்து விளைவு தான். அப்போ இட் டேக்ஸ் டைம். பட் ஆனால் ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ண முடியுமானா முடியும்.